வணக்கம். நான் எஸ்கே. நேற்றைக்கு வந்துட்டு திமுகவோட வேட்பாளர் பட்டியலை வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 165 தொகுதியில் வந்துட்டு அவங்க நேரடியாக போட்டி போடுறதாகவும், 10 தொகுதியில் கூட்டணி கட்சிகள் இவங்களோட சிம்பல் என்ன, உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறதுக்காகவும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு தாவேக்காவோட 234 தொகுதிக்குமான வேட்பாளர்களை வந்துட்டு ஒரே நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரிக்கான 30 பேரையும் வந்துட்டு இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. வேட்பாளர்களை வந்துட்டு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொன்னார். அதாவது 1996 திமுகவை எதிர்த்து போட்டி போட்ட ஒரு கட்சியுடைய தலைவரை எதிர்த்து திமுக சார்பில் நிப்பாட்டப்பட்ட ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ இன்னைக்கு திருட்டு கேஸ்ல வந்துட்டு உள்ள போயிட்டு வந்திருக்கிறதாகவும், இன்னைக்கும் அந்த திமுகவுக்கு வந்துட்டு உருட்டுன்னு உருட்டி அவங்கள வந்து ரொம்ப தாங்கி பிடிக்கிறதாகவும் வந்துட்டு அவர் பேசியிருப்பாரு. எனக்கு அந்த எம்எல்ஏ யாருன்னு தெரியல. நானும் வந்துட்டு தேடி பார்த்துட்டேன். ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்ல இருந்த அவங்களா, இல்லை வந்துட்டு வேற ஏதாவது கட்சியோட வைகோவா, இல்லை வேற யார் அங்கே சிபிஐ மார்க்சிஸ்ட்ல இருக்கிறவங்களா, இல்லை வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க யாராவது தெரிஞ்சா அந்த ஒரு தகவலை மட்டும் தயவு செஞ்சு பதிவு பண்ணிடுங்க. என்னால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. மேபி என்னால் வந்துட்டு க்ளூ கூட என்னால் எடுத்துக்க முடியல. இதுக்கப்புறம் எம்எல்ஏனா எப்படி இருக்கணும், இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா இவங்க மக்களுக்கு என்ன மாதிரி, அதாவது தாவேக்கால போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா மக்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் செய்வாங்க, என்ன மாதிரி வந்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க, உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கிளியர் கட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் வந்துட்டு சொல்லியிருப்பார். இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வந்துட்டு திட்டியும் இருப்பார். யாருன்னா மிஸ்டர் பழனியாண்டியை வந்துட்டு சொல்லியிருப்பார். அவர் பேரை மென்ஷன் பண்ணலை. பட் அவர் என்ன சொல்லி வந்திருப்பாருன்னா, ரிப்போர்ட்டர்ஸை வந்துட்டு தாறுமாறாக தாக்கக்கூடிய ஒருத்தர், அந்த மாதிரி இல்லாமல், திருட்டு கேஸ் பண்ணாமல், ஊழல் பண்ணாமல், லஞ்சம் வந்துட்டு வாங்காமல், இந்த மக்களுக்கான பாதுகாப்பை மட்டுமே வந்துட்டு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்துட்டு எங்கள் எம்எல்ஏ இருப்பாங்க. அதில் வந்து அவர் மீன் பண்ணது பழனியாண்டியை தான். ஏன்னா அவர் தான் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரை வந்துட்டு கேமராவை தூக்கிட்டு அடிக்க போன மாதிரி ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருப்பார். ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு யூத்துகளுக்கான ஒரு 10 வாக்குறுதிகள், ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்த எண்டில் வந்துட்டு வாக்குறுதிகளில் இது வந்து உத்தரவாதமாக சொல்லியிருப்பார். 4000 ரூபாய், 29 வயசுக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து மாதம் 4000 ரூபாய் அவங்களோட வேலை திரும்ப வாங்குற அளவுக்கோ, இல்லை வந்து அந்த வேலையை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு என்ட்ரி இருக்கும் இல்லைங்களா, அந்த என்ட்ரி போகிற வரைக்கும் அவங்களுக்கான அந்த பணம் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 20 லட்சம் வந்துட்டு +2 முடித்ததுக்கப்புறம் காலேஜ் போகிற பசங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க காலேஜ் டிகிரியிலேருந்து பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் 20 லட்சம் ரூபாய் லோன் வந்துட்டு அன்செக்யூர்டு கொலாட்ரல் ஃப்ரீயாக வந்துட்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் வந்துட்டு பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் மீன் பண்ணியிருப்பாரு. கூடவே வந்துட்டு 2-3 பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஸ்கூல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுற மாதிரியும், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்கறதுக்கு பற்றியும் வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார். இதையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வேட்பாளர் அறிமுகத்துக்கு வந்திருப்பார். அந்த வேட்பாளர் அறிமுகத்தில் வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் வந்து எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன்னா, பெரம்பூர், திருச்சி கிழக்கு, இது 2லையும் வந்துட்டு விஜய் போட்டி போட போகிறாரு. ஆனந்த் ஸ்ரீநகர், வில்லிவாக்கமில் வந்துட்டு ஆதவர்ஜுனா, திருச்செங்கோட்டில் அருண்ராஜ், வெங்கட்ரமணன் வந்துட்டு மயிலாப்பூர்லேயும், இன்னும் செங்கோட்டையன் வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையம், சத்யபாமா வந்துட்டு திருப்பூர் வடக்குலேயும். இவங்க எல்லாரும் வந்துட்டு இவங்க மோஸ்ட்லி மீடியாவில் வந்துட்டு பிரபலமாக இருக்கக்கூடிய மக்களில் இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு ஒருத்தராக என்னென்ன தொகுதியில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, என்னென்ன தொகுதியில் வந்துட்டு போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மொத்த லிஸ்ட்டையும் படிச்சுட்டு இருந்திருப்பார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்கள வந்துட்டு நீங்கள் வெற்றி பெற வைக்கணும், இந்த வெற்றி வந்துட்டு தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும், இந்த உலக வரலாற்றிலேயே வந்துட்டு 234 தொகுதியில் 234 வேட்பாளர்கள் ஒரு கட்சியினால் உருவாக்க முடியும்னா அது தாவேக்கா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான வார்த்தையும் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. பட் இது வந்துட்டு 100% பாசிபிலிட்டி இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் அவருக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வச்சு, இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பார்க்கும்போது அவரு கொடுக்கக்கூடிய இந்த கான்ஃபிடென்ட் வந்துட்டு ரொம்ப அதீதமாக இருக்கும்.
ஆனால் கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் வந்துட்டு கொடுக்க போகிறாருங்கிறது மட்டும் உண்மை. இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா போட்டியாளர்களும் வந்து விஜயோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த செஷனையே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாளைக்கு பெரம்பூர்லேருந்து அவரோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கான பர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். இது வந்து தாவேக்காவோட ஒரு பகுதி. நேற்றைக்கு திமுக வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டி போட போகிறாங்கன்ட்டு. அதில் ஸ்டார் கேண்டிடேட் சிட்டிங் மினிஸ்டர்ஸில் 2 மினிஸ்டர்ஸ் இல்லாமல், ஒன்று மனோ தங்கராஜ், இன்னொருத்தவங்க வந்துட்டு கயல்விழி செல்வராஜ். இவங்க 2 பேரும் இல்லாமல் மற்ற சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு திரும்பவும் சீட்டு கொடுத்துருப்பாங்க. சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கே நேரு, செந்தில் பாலாஜி, அப்புறம் நம்ம டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி, ஏவா வேலு இருக்காரு, சேகர் பாபு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே போன முறை போட்டி போட்ட தொகுதியவே தான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். துரைமுருகன் உட்பட அவருக்கு வந்துட்டு வயது கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்ட நெருங்க போகுது. இருந்தாலும் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு இளைஞரோட வாய்ப்பை வந்துட்டு பறிக்கிற மாதிரியும், இவர்னால ஒரு எஃபெக்டிவாக வேலை செய்ய முடிஞ்சாலும் கூட அந்த வாய்ப்பு வந்துட்டு இன்னொருத்தருக்கு கிடைச்சா அதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். செந்தில் பாலாஜி கரூரில் போட்டி போடல. அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக கோவை தெற்குக்கு போயிட்டாரு. இந்த கோவை தெற்கில் வந்துட்டு போன முறை ஜெயிச்ச வானதி ஸ்ரீனிவாசன் இந்த முறை வந்துட்டு கோவை வடக்குக்கு போக போகிறாங்க. ஏன் கோவை தெற்குக்கு அவங்க வரலன்னா, செந்தில் பாலாஜி வந்தால் போட்டி கடுமையாகும். போட்டி கடுமையானால் அவங்களுக்கான வெற்றி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்கும். சொல்லப்போனால் போன முறை வந்த கமலஹாசனுக்கும் இவங்களுக்கும் வந்த ஒரு போட்டி மாதிரி செந்தில் பாலாஜிக்கும் வானதிக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த தொகுதியை வந்து அதிமுக போட்டி போடுறாங்க. அது இல்லாமல் இவங்க வந்துட்டு கோவை வடக்குக்கு வந்துட்டு தொகுதியை வாங்கிட்டு அந்த பக்கம் போய்க்கிட்டாங்க. பட் செந்தில் பாலாஜி வந்துட்டு ஏன் கோவை தெற்குக்கு போனாருன்னா, இங்கே கரூரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தாவேக்காவோட பேர் டேமேஜ் ஆனதை விட செந்தில் பாலாஜியோட பேர் தான் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அவர் வந்துட்டு வழக்கத்துக்கு மாறான எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு கொஷினபிளாக வந்துட்டு மாறிட்டார். நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, உங்களோட பார்ட்டிசிபேஷன் நீங்கள் ஏன் வந்துட்டு லைவ் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, செந்தில் பாலாஜி ஏன் வந்துட்டு இப்படி அழுகிறாரு, மகேஷ் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு மொத்த கரூரோட இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரைஸ் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு இந்த ஏரியா வந்து ரொம்ப சின்ன இடம், இது ஏன் வந்துட்டு கொடுத்தாங்க, ஏன் வந்துட்டு முன்னாடி ரவுண்டானாவை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும், இந்த கரூரோட மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் வந்துட்டு செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோலில் இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டது வந்துட்டு மக்களே பேச ஆரம்பித்ததுனால இவர் வந்துட்டு அந்த தொகுதியை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோவை தெற்குக்கு போயிட்டார். இந்த கோவை தெற்கில் வந்துட்டு அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவருக்கான வெற்றி வாய்ப்பும் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் போட்டி கடுமையாகணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பாய்லர் தேவைப்படுவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்பாய்லர் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா என்டிகே தான் என்னோட கணிப்பு. ஏன்னா என்டிகே வந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டையும் எடுப்பாங்க, டிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டையும் எடுப்பாங்க. ஸோ அவங்க எடுக்கிற ஓட்டெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பாய்லர் கேமாக தான் வந்துட்டு அந்த இடத்துல மாறும். அந்த இடத்துல ஈஸியாக செந்தில் பாலாஜி ஜெயிச்சு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கும். அது இல்லாமல் அந்த மனுஷன் 4 எலெக்ஷனில் போட்டி போட்டிருக்காரு. 5வது எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கணும்னு அவருக்கு சொல்லித்தரணுமா என்ன? விளையாடுவார். இதுதான் வந்துட்டு இந்த தாவேக்காவோடைய போட்டியாளர்களுடைய லிஸ்ட்டும், இந்த திமுகவோட போட்டியாளர்கள் லிஸ்ட்டும். இதை தாண்டி இவங்க இனிமேல் பிரச்சாரத்தில் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸை கொண்டு போக போகிறாங்கன்னு வந்துட்டு பார்ப்போம். முக்கியமாக தாவேக்கா எப்போவுமே திமுகவை மட்டும்தான் அடிப்பாங்க. இதில் வேறு எந்த கட்சியும் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் திமுக இந்த அதிமுக மட்டுமே தான் அடிப்பாங்க. தாவேக்காவை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஆனால் போக போக களம் சூடு பிடிக்க தலைவர்கள், அதாவது உச்சத்தில்னு சொல்ல முடியாது, ஒரு மேல் மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்துட்டு விஜயோட பேரையோ அவருடைய கட்சியோ வந்துட்டு இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணல, இனிமேலும் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவங்க வாயிலிருந்து இந்த தாவேக்காங்கிற பேரோ விஜய்ங்கிற பேரோ மக்கள் கிட்ட போகவே கூடாது. இதுதான் வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரம் டே ஒன்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணியெல்லாம் பார்க்கல. நான் வந்து ரேண்டமாக அப்பப்போ வீடியோவோ இல்லை வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டோ பார்ப்பேன். அதில் வந்துட்டு எந்த ஒரு முன்னணி அமைச்சரோ எந்த ஒரு முன்னணி தலைவர்களோ விஜயோட பேரையும் கட்சியும் வந்துட்டு எந்த இடத்துலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்த சட்டசபையில் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது
தமிழக வெற்றி கழக தலைவர், அவ்வளோதான். அந்த ஒரு இது மட்டும்தான் சொல்லியிருப்பார். அவர் லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படிங்கிறதையும் போட்டு அதுக்காக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ண வேர்டு மட்டும்தான். அதுவே தவிர மற்ற எந்த இடத்துலையும் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு தலைவர்களும் வந்துட்டு அந்த வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் திமுக கெட்டதுனும் அவங்க மேலே நிறைய அக்யூசியேஷன் வச்சும் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்துட்டு திருட்டுத்தனனும், ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எல்லா தாவேக்கா தலைவர்களும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. தாவேக்காவை ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஆனால் அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு முடக்க முடியுமோ எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறத வந்துட்டு இன்டெரக்டாக பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் பிரச்சாரம் இன்னும் என்ன மாதிரி சூடு பிடிக்க போகுதுன்னு. ஏன்னா ஒருத்தர் பேசும்போதும் இன்னொருத்தர் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும்போதும் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அதை தவிர 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டாரு. மற்ற யாரையுமே வந்துட்டு லிஸ்ட்லேயே சேர்த்துல. ஸோ நானும் வந்துட்டு இந்த 2 பேரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். முடிஞ்சால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.